தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைய காணொளியில் சொன்னாலும் மிக முக்கியமாக கனிமொழியை வைத்து திமுக உடைய போகிறதா, திமுகவை கைப்பற்றுகிறாரா கனிமொழி, அவர்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கிட்டத்தட்ட நேர் எதிராக கொடுத்த மாதிரியான ஒரு தீர்ப்பாகத்தான் இது பார்க்கப்படுது. 2-3 நாளா உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்த்துட்டு நம்முடைய உடன்பிறப்புகள்லாம் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. ஈடியை வெளுத்து வாங்கிய நீதிபதி கவாய் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. வென்றது நீதி அப்படின்லாம் கூட போட்டாங்க. சொல்லி 2வது நாள்லயே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில டாஸ்மாக் ஊழியர்கள் கொண்டு வந்த ஒரு வழக்கு, அவர்கள் கொடுத்த ஆதாரங்களை வைத்து நீதிபதி புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தீர்ப்பை. சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக், ஏதோ ஒண்ணு நடக்குது இந்த டாஸ்மாக் குள்ள. அப்ப டாஸ்மாக் தூய்மையானதுன்னு சொல்லல, என்னமோ நடக்குது. அவர் எதை அடிப்படையில் வச்சு இதை சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மாகினுடைய மதுரை மேலாளர் ராஜேஸ்வரி, அதே டாஸ்மாகினுடைய திருமங்கலம் பகுதியினுடைய மேற்பார்வையாளர் செல்வம், இவங்க 2 பேரும் பேசக்கூடிய ஆடியோ வீடியோ பதிவுகளை டாஸ்மாக் ஊழியர்கள் இன்றைக்கு தொடர்ந்த வழக்கில் அதை கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதை வைத்துதான் சொல்லுகிறார் நீதிபதி சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் அப்படின்னு. இந்த வழக்கு எதற்காக தொடர்ந்தாங்க அப்படின்னா, இந்த ஊழலை கொண்டு போய் நிரூபிக்கிறதுக்காக இல்ல, சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்களை பணி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறது அரசு, இந்த டாஸ்மாக் நிறுவனம். எதனால் அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட இந்த ஈடியினுடைய சோதனையை ஒட்டி அவர்கள் டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுன்னு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க டாஸ்மாக் ஊழியர்கள். இதை காரணமாக வைத்து எப்படா நீங்க போய் பேட்டி கொடுக்கலாங்களே, இப்ப ஊடகங்களுடைய குரல் வலையை நெருக்கிறாங்க. அதாவது உண்மையை பேசக்கூடிய, தங்களுடைய உரிமையாக ஊழலை எடுத்து வைக்கக்கூடிய, இப்படி வெளிப்படையாக அரசை எதிர்க்கக்கூடிய குரல் வலை நெருக்கப்படுகிறது ஊடகங்களுக்கு. இந்த சூழல்ல அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியரே எப்படி பேட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல பணி இடைநீக்கம் செய்யறாங்க. அந்த பணி இடைநீக்கம் செஞ்சதை இன்றைக்கு நீதிபதி புகழேந்தி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த பணி இடைநீக்கம் என்பது சரியானது கிடையாதுன்னு சொல்லி அந்த பணி இடைநீக்கத்தை ரத்து பண்ணி இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பேசும்போது இந்த ஊழியர்கள் இது சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான சரத்துக்களை கொடுக்கும் போது இந்த மேலாளர் ராஜேஸ்வரியும் செல்வமும் பேசின வீடியோ ஆடியோ பதிவுகளையும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுவெல்லாம் இங்கே நடக்கிறது. இதையெல்லாம் தூக்கி ஓரமா வைப்பான். இந்த பக்கம் நம்ம ஐயா சின்னவர் பயங்கரமா ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறதுக்கும் இவங்க அப்பா ஸ்டாலின் இருக்காருல்ல, உண்மையான அப்பா ஸ்டாலின் என்ன பண்றாரு, டெல்லியில போய் அவர் நிக்கிற பம்மனுக்கும் சம்பந்தமே துணைக்கு சந்திரபாபு நாயுடையும் கூட்டிட்டு போய் நிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்னாதான் எடுபடும் மனவாடோட போய் நிக்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் போய் அங்க நின்னதுக்கும் திரும்ப எப்படியாவது தனியா நான் எப்படியாவது மோடி அவர்களை சந்திச்சே ஆகணும், தனியா நான் பேசியே ஆகணும் அப்படின்னு அங்க கெஞ்சினதுக்கும் இங்க சின்னவர் உதயநிதி கத்துறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஓ ஈடிக்கெல்லாம் பயப்படுறவை இல்லைன்னா நான் கலைஞரின் பேரன், அது நல்லா தெரியுமேப்பா. ஒரே ஒரு டாஸ்மாக்ல மட்டும் 1000 கோடி ஊழல் பண்ணும் போதே தெரியாதா நீ கலைஞருக்கு பேர் என்ன? இதை சொல்லணுமான்னு சொல்லுங்க முதல்ல. வா அட்ரஸ் தர்றேன். ஏன் நீ எல்லாம் முகவரியே இல்லாதவனா? நீ என்ன ஆளே தெரியாத ஆளா நீ? அது என்ன முகவரி தரேன்? ஒரு சில்லறத்தனமான பேச்சு இல்லையா? ஏன்னா அவங்க அப்பா பேசுறாருல, தட்டிப்பார், தூக்கிப்பார், தொட்டுப்பார், சீண்டிப்பார். அப்புறம் அவர் மையம் எப்படி இருப்பாரு? அதுவும் கலைஞர் பேரை வேற. வா அட்ரஸ் தர்றேன், உனக்கெல்லாம் நான் பயப்படுறது கிடையாது, நான் கலைஞர் பேரன். அதுதான் நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்கிறேன். நீ கலைஞர் பேரன் தாங்கிறது நெத்தியில தான் எழுதி ஒட்டி இருக்கிறேன். நீங்க பண்ணக்கூடிய சேட்டைகள், நீங்க பண்ணக்கூடிய ஊழல்கள் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. நீ கலைஞர் பேரன், அதை நான் சொல்லவா வேணும்? சர்க்கரை எங்க? சர்க்கரையை காணவில்லை. சர்க்கரை என்னாச்சு?
கரையான் தின்று விட்டது. கரையான் என்னாச்சு? இப்படி வரிசையா கேட்டுக்கிட்டே போனோம்னா மிகப்பெரிய ஒரு வாதம். கலைஞர் சொன்னா ஊழல் சொன்னா உடனே சொல்லுவான். சக்கரை எங்க? சாக்கு தின்றுச்சு. சாக்கு எங்க? கரையான் தின்றுச்சு. இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறது? இதையெல்லாம் தாண்டி ஒரு மறைமுக கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிற திமுக இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க போய் நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் இதுவரைக்கும் போகாதவர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு உடனே இங்க இருக்கிறவங்க பூரா பிடில் வாசிக்கிறான். என்ன கேட்டார் தெரியுமா? தட்டி கேட்டார் மோடியை. தமிழக உரிமையை அப்படியே பறிச்சுட்டு வரப்போகிறார். மாநிலத்தினுடைய வருமானத்தில் 50% நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் குரல் எழுப்பி இருக்கிறார் அப்படின்னா. இது போக 8 வழி சாலை கேட்டிருக்கிறார். தட்டி கேட்டார், தராம கேட்டார், என்னென்னமோ சொன்னாங்க. அப்புறம் கல்விக்கு 2200 கோடியை கொடுத்தால் தான் நாங்கள் கல்வியை வளர்க்க முடியுங்கிறார். ஏங்க 2200 கோடி இருந்தாதான் கல்வியை வளர்க்க முடியும் தமிழ்நாட்டில்னா, தமிழ்நாடு பட்ஜெட்ல இதுக்காக ஒதுக்கப்பட்ட 47,000 கோடி எங்க இருக்கு? அது என்ன ஆச்சு ஒரு வழக்கம் சொல்ல தெரியுமா? 2200 கோடி எங்க இருக்கு? 47,000 கோடி எங்க இருக்கு? அப்ப 47,000 கோடி என்னாச்சுன்னு சொல்ல வக்கற்றவங்களுக்கு அங்க போய் ஒன்றிய அரசு போய் 2200 கோடி இருந்தாதான் கல்வியை வளர்க்க முடியும் தமிழ்நாட்டில் சொன்னா, இப்ப இதுக்காக தான் நம்ம ஏற்கனவே நேத்து காணொலியோட சொன்னோம். அநேகமா நம்ம தான் முதல் முறையா அந்த சந்தேகத்தை எழுப்பணும்னு நினைக்கிறேன். திமுகவை உடைக்க பாரதிய ஜனதா கனிமொழியை கையில் எடுத்திருக்கிறதா இன்னைக்கு பல ஊடகங்கள் அதை பேசுது. கனிமொழியை ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த குழுவினுடைய தலைவராக கொண்டு போய் நிறுத்தினதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? அதை விட்டுருங்க. இன்றைக்கு நேற்று ஐயா ஸ்டாலின் வந்து மோடியை சந்திக்க போய் நிற்கிறாரு. இங்கிட்டு கனிமொழி ரஷ்ய பயணம் அங்கிட்டு அது இதுன்னு போயிட்டு அப்படியே வந்து பயங்கரவாதத்தை தடுப்பதில் மோடியை மிஞ்சிக்க யாருமே கிடையாது. இந்தியாவினுடைய பயங்கரவாதத்தை தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்கி விட்டார், ஒடுக்கி விட்டார்னு போய் ரஷ்யாவில் போய் அம்மையார் கனிமொழி பேசுறாங்க. இங்கிட்டு துர்கா ஸ்டாலின் என்ன பண்றாங்க? டெல்லியில போய் இவர் போய் ஒரு பக்கம் மோடியை சந்திக்க கதற, இந்த பக்கம் இலகணேசன் வீட்டில் போய் நிற்கிறாங்க துர்கா ஸ்டாலின். இப்படி குடும்பமே செதறி போய் ஒவ்வொரு ஆளை பிடிச்சி காலை பிடிச்சி தொங்குன கதையா நடந்துகிட்டு இருக்குது. இங்க இருக்கிற பூரா தட்டி கேட்டார், உசுப்பி கேட்டார், அப்படியே வெகுண்டெழுந்தார், குரல் எழுப்பினார் அப்படிங்கிறார். தனியா சந்திக்க வேண்டிய காரணம் என்ன சொல்ல முடியுமா? மோடியை ஸ்டாலின் எதற்காக தனியா சந்திக்கணும்? நீங்க தான் தட்டி கேட்டுட்டீங்களே, குரல் எழுப்பிட்டீங்களே, மாநில வருமானத்தில் 50% திரும்ப கொடுங்கன்னு அரைஞ்சு கேட்டிருக்கீங்களே, 2200 கோடியை கல்விக்காக கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு பேசியிருக்கீங்களே, 8 வழிச்சாலை தரணும்னு பேசியிருக்கீங்களே, இதையெல்லாம் தாண்டி உங்க சின்னவர் அப்படி இப்படி நான் கலைஞர் பேரை ஈடி எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, வா அட்ரஸ் தரங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுல இருக்கும்போது என்ன தனியா பேச வேண்டியது என்ன இருக்கு? உங்களுக்கும் மோடிக்கு இப்ப சோனியா காந்தி ராகுல் காந்தியை போய் தனியா பார்த்து பேசுறீங்கன்னா விஷயம் இருக்கு. இந்த அரசு இப்படி எல்லாம் பண்ணுது, மாநில சுயாட்சியில வந்து தலையிடுது, எங்களுக்கு இப்படி எல்லாம் நெருக்கடி கொடுக்குது, நாங்க எவ்வளவு புனிதமானவர்கள், டாஸ்மாக் எவ்வளவு புனிதமான ஒரு நிறுவனம், அதன் மேல சந்தேகப்படுதுன்னு நீங்க போய் ஒப்பாரி வைக்கிறது சோனியா காந்திட்டியா ராகுல் காந்திட்டியா இருக்கலாம். நீங்க தான் தட்டி கேட்டீங்க, குரல் எழுப்பினதுக்கு அப்புறமும் நீங்க தனியாக போய் மோடியை போய் சந்திக்க வேண்டியதற்கான காரணம் என்ன? நீங்க கேட்கறது வெளிப்படையாவே கேட்கலாமே. அதை தான் தனியா சந்திக்கும் போது தான் நீங்க இந்த நித்தி ஆயோக் கூட்டத்திலே வச்சு சந்திரபாபு நாயுடோட வச்சு பேசுறீங்களே, அதற்கு பிறகு போய் தனியா சந்திப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப ஸ்டாலின் அங்க டெல்லிக்கு போனாரு, நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வர்றாரு, சென்னையில இறங்குறாரு. கூடயே வந்தவங்க யாரு? டிஆர் பாலு, திருச்சி சிவா, எல்லாரும் கூடயே வந்தவங்க. அதே விமானத்துல வந்து இறங்கணும் ஸ்டாலினை வரவேற்கிறாங்க. மாலை போடுறது, சந்தன மாலை போடுறது, சால்வை போத்துறது, ஏன்னா வரவேற்கிறாங்களாம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு வந்தவங்களை இங்க இருக்கிற அமைச்சர்கள் வரவேற்கலாம். கூடயே வந்தவே நின்றுகிட்டு அவர் கூடயே வந்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு முன்னால அவர் முன்னால வந்து நின்றுகிட்டு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்னா இது மாதிரி ஒரு கோமாளித்தனம் எங்கேயாவது இருக்குமா? இது மாதிரி கோமாளித்தனம் எங்க இருக்குமா? ஆகாஷ் பாஸ்கர் யார் ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னா அப்படின்னு பல கேள்வி வர்றப்ப, செந்தில் பாலாஜி கைதப்ப ஐயோ சாமி ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு பிடிச்சப்ப போய் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டார். அந்த மருத்துவமனையில போய் உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்க போறாரு. உதயநிதி ஸ்டாலின் போய் செந்தில் பாலாஜியை பார்க்கும் போது எதுக்காக ஆகாஷ் பாஸ்கர் சேர்ந்து போனாருன்னு யாராவது கேட்கிறாங்களா? இந்த ரத்தீஷோ ஆகாஷ் பாஸ்கரோ இவங்க யாருமே வந்து இந்த திமுக இல்ல, இந்த கட்சி சாயமே இல்ல, அந்த கட்சி வாடையே இல்லைங்கிறதுக்காக அவங்கள வச்சு பயன்படுத்த நம்மளை குடிக்க முடியாதுன்னு நினைச்சா பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு நினைக்கிறான். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்.